பாருடா, என் முகத்தை பாரு. இப்ப நீ என்ன சொன்ன? எங்க திரும்ப சொல்லு என்று அவனை நோண்டினாள். அம்மா விடுமா, எனக்கு எதுவும் ஆகாது. போய் நீ வேலையை பாரு. அது அப்புறம். ஆனா அந்த பெரியவர் சொன்னார்னு சொன்னியே? ஆமா, அவர் தன் சக்தியால சரண்யா கிட்டத்துல தான் இருக்கான்னார். நானும் குருவும் அதை வச்சு அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். அப்ப அவரை பத்தி வீரமணி அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். நீ இதெல்லாம் நம்புற ஆள் கிடையாதே. இப்ப கூட நான் முழுசா நம்பிடல. எனக்குள்ள அவர் வரையில பல கேள்விகள் இருக்கு. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணு முழுசா நம்பணும், இல்லைன்னா அடியோடு விலகிடணும். ரெண்டும் கேட்டானா மட்டும் இருக்கவே கூடாது. எனக்கு தெரியும் எங்க எப்படி நடந்துக்கணும்னு. நீங்க அனாவசியமா என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். பரணி வாடா, நானும் இப்ப உன் கூட வர்றேன். உன் அப்பா எப்ப திரும்பி வருவார்? உன் அக்கா அவ புருஷன் வீட்டுக்கு எப்ப வாழ போவான்னு அவர்கிட்ட நான் கேட்க பல விஷயங்கள் இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? ஒரு மனுஷன் கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சக்தி இருக்குன்னா உடனேயே உங்க புத்தி இப்படித்தானே போகும். இதுல என்னடா தப்பு இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட காட்டுற மாதிரி தானே இதுவும். முதல்ல இவர் எப்படிங்கிறத தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க கேட்க நினைச்ச கேள்விகளை நானே அவர்கிட்ட கேட்கறதா தான் இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க. போங்க, போய் வேலையை பாருங்க என்று தற்காலிகமாக அவர்களை கத்தரித்தான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் பெரியவர் சிவப்பிரகாசத்தை பார்க்க மனதுக்குள் தீர்மானித்து விட்டாள் சகுந்தலா. அவன் அறைக்குள் சென்று டிவியை போட்டுக்கொண்டு அமரவும் மெல்ல வெளியேறி அவரை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சாந்தா மட்டும் அவள் எங்கே போகிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். பெரியவர் அவருக்கான பிளாட்ல இல்ல, கல்யாணி தான் இருந்தாள். சகுந்தலா வரவும் ஆச்சரியப்பட்டாள். பெரியவர் இல்லையாமா? தாத்தா இருக்காரு, மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி, நான் மாடிக்கே போய் பார்க்கறேன் என்று மொட்டை மாடி நோக்கி சென்றாள். அவள் போய் நின்றபோது அந்த இளமாலை நேரத்தில் அவர் வைத்த மாமிச உணவை ஏற்றுக்கொள்ள அந்த கழுகு பறந்து வந்து கொண்டிருந்தது. சகுந்தலா அந்த காட்சியை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். தட்டில் வைத்து அவர் தந்த உணவை பெற்றுக்கொண்டு அது திரும்பவும் வானமேறியது. அவரும் திரும்பினார். எதிரில் சேலையின் முந்தானி இழுத்து போர்த்தியபடி பவ்யமாய் சகுந்தலா. அவர் பார்த்த நொடி கும்பிட்டாள். அவரும் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மெல்லிதாக சிரித்தார். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். எதிர்பார்த்தேன். நீங்க செஞ்ச உதவிய பரணி சொன்னா. கேட்கவே சிலிர்ப்பா இருந்துச்சு. முன்னாலேயே கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இங்க கண்ணெதிரில பார்த்துட்டேன். வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த போலீஸ் அதிகாரி பொண்ணு கிடைச்சிட்டா. இனி என் மகனை திருட்டு பசங்க ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, கவலைப்பட வேணாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உன்கிட்ட ஒரு